ஹாய் பசங்களா, நம்ம வந்து தேர்ட் யூனிட்டில் லா ஆஃப் மோஷனில் இருக்கும். அரிஸ்டோட்டல் அவருடைய காமன் சென்ஸ்னால என்ன சொல்கிறாரு? ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருளுக்கு கொடுத்தோன்னா அது மூவ் ஆகும் அன்டில் அது அதே இடத்துல தான் இருக்கும். நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அவ்வளோ தூரம் தான் நகரும். ஆர்எல்ஸ் அது அதே இடத்துல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன், அது கொஞ்சம் தூரம் நடக்குது, அதுக்கப்புறமா அந்த ஃபோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது நின்றது. கலீலியோ என்ன சொல்கிறாரு? ஓகே, நீங்கள் சொன்னதில் ஒரு சில விஷயம் கரெக்டு, பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை சீரியஸாக அவர் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறாரு. அவர் பண்ணும் போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு பால் எடுத்துக்கிறாரு. ஓகே, ஒரு பாலை ஒரு ஹைட்டில் வச்சு ரோல் பண்ணி விடுறாரு. ரோல் பண்ணி விடும்போது இங்கே ஒரு ஆங்கிள் கிளைன் பண்ணுறார். ஓகே, இன்க்ளைன் ஆங்கிள். இந்த பாலை விருட்டி விடும் போது ஓகே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தரையில் போகுது. ஓகே, தரையில் போனது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, வெறும் தரையில் இந்த ஃப்ளோவில் மட்டும் விடாமல் இங்கேயும் ஒரு ஆங்கிளில் மேக் பண்ணுறாரு. அப்போ எப்படி போகுதுன்னு அவர் அதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், அப்போ அந்த பால் எவ்வளோ தூரம் போகும் அண்ட் அந்த சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் லெஸ்ஸாக ஸ்மூத்தாக இருக்கா ஹார்டாக இருக்கா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் அவர் பண்ணுறாரு. இப்போ பாருங்களேன், இது வந்து தரை. கலீலியோ என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு பால் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போச்சு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? மூவிங்லேயே தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது நிறுத்தும். ஸோ நம்ம இன்ட்ராக்டிவ் செஷன் மூலயமா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற டூல்ஸ் என்னென்னு பார்த்துறோம். பால் வந்து ஒரு ஹைட்டில் இருக்குது, அதோட ஹைட் என்ன? 140 பிக்சல். ஃபஸ்ட்டு பிக்சல்னால் நம்ம ஃபோட்டோஸ் இருக்கா, நம்ம ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அதுக்குள்ளே சின்ன 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 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பிக்சல் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி நம்ம அடுத்து இன்னும் வேறு கிளாஸில் பார்க்கலாம். பட் இந்த பிக்சல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிக்சல்லேருந்து நான் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. 1 பிக்சல் ஈக்குவல் டு 0.0286. இதுதான் சென்டிமீட்டர் கணக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹைட் 140 பிக்சலில் இருக்குது. இப்போ நான் இந்த பாலை இங்கேருந்து விட்டேன்னா எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும்? ஓகே, அது இந்த காலமில் நமக்கு தெரியும், 257 பிக்சல். அடுத்து பால் இங்கேருந்து வந்து எவ்வளோ ஹைட்டில் மறுபடியும் இங்கே ரீச் ஆகும்? இந்த ஹைட்டில் ரீச் ஆகும். அடுத்து இங்கே ரீச் ஆகும். அப்போ அதோட ஹைட் எவ்வளோ தூரம் போயிருக்கும் ட்ராவல் ஆகி? அது இங்கே. ஓகேவா? இப்போது அதோடைய வெர்டிக்ட்னா என்ன? ஸோ வெர்டிக்ட்னா கரெக்டாக இல்லையா, ஒரு ஃபைனல் டிசிஷன், கரெக்ட் தானே? ஸோ அப்போ அந்த ஃபைனல் டிசிஷன் இது வந்து சேம் ஹைட்டாக இல்லையா? சேம் ஹைட்னா இங்கே டிக்குன்னு வரும், இல்லைன்னா இங்கே டிக்குன்னு வராது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பாலை வந்து ஒரு 3 ஆப்ஷனால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 டிகிரி அண்ட் 10 டிகிரி அண்ட் 30 டிகிரி. இந்த 3 டிகிரிலேயே எடுத்து நான் ரோல் பண்ணி விடுறேன். நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 0 டிகிரி வந்துடுறேன். 0 டிகிரி வந்தால் பாலை ரிலீஸ் பண்ணுறேன். என்ன ஆகுது? பால் போயிட்டே இருக்குது. ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கலீலியோ சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் ஓகே, ஒரு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு அது மூவிங்லேயே தான் இருக்கும் அன்லஸ் ஆர் அன்டில் அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அடுத்து ஒரு 10 டிகிரி, கரெக்டாக ஒரு 10 டிகிரி கிளைம் பண்ணி அந்த ஆங்கிளை லைட்டாக ஏற்றிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் பாலை ரிலீஸ் பண்ணுறேன். பாலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? சேம் ஹைட் வந்துச்சா? வரலை. அடுத்து பாருங்கள், ஹைட் சேம் ஹைட் வரலை. ஹைட் ரீச்சு 140 பிக்சல் ரீச் ஆகலை. அடுத்து டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு? 806 பிக்சல். 806 பிக்சல் அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னா 7.04 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த 10 டிகிரி வச்சேன் இல்லையா, அதாவது இந்த தரைக்கும் இந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும், இந்த தரைக்கும் நான் இந்த தரையிலேருந்து நான் ஆங்கிளை மேக் பண்ணுறேன். இங்கே இருக்கு இல்லையா, இதே மாதிரி நான் இந்த தரையிலேருந்து இப்படி ஆங்கிளை மேக் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு என்ன, பால் இப்படி வந்து இதில் ரோல் ஆகும். இந்த ஆங்கிளை வச்சு நான் மெஷர் பண்ணேன்னா எனக்கு பால் இங்கே எப்படி ரீச் ஆகுதுன்றது தான் இந்த இன்ட்ராக்டிவ் செஷன். அடுத்து நான் ஒரு 30 டிகிரி வச்சுக்கிறேன், பாலை ரிலீஸ் பண்ணுறேன். சேம் ஹைட்டில் ரீச் ஆகிடுச்சா? கரெக்ட், சேம் ஹைட்டில் ரீச் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு? 280 பிக்சல். 280 பிக்சல்னா எத்தனை சென்டிமீட்டர் சார் அப்படின்னு கேட்டிங்க? 21, அப்ராக்சிமேட்டாக ஒரு 21 சென்டிமீட்டர் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 21 சென்டிமீட்டர் கிட்ட வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 1 டிகிரியில் என்ன வேணும், 1 டிகிரியில் வேணும், ஒரு 1 டிகிரியில் வச்சுட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ பிக்சல் ட்ராவல் ஆகிருக்கு? 80222.
அப்போ எத்தனை சென்டிமீட்டர் அது ட்ராவல் ஆகிருக்கும்? கிட்டத்தட்ட அது இன்ஃபினிட்டி மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா 0 டிகிரி இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும், அது ரோல் ஆகிட்டே இருக்கும். பட் 1 டிகிரி அங்கே கிளைம் ஆயிடுச்சு, ஓகேவா? அப்போ சம்திங் அங்கே ஃப்ரிக்ஷன் அந்த ஆங்கிள் எதுவும் ஆனதுனால ஒரு ஃபோர்ஸ் பேக்வர்ட் புல் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 212 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக தான், எக்ஸாக்டாக இல்லை. ஏன்னா நம்ம பிக்சலில் இருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், கரெக்டாக? இங்கே பிக்சலில் கொடுத்துருக்குங்க எங்கே? நம்மளுடைய இந்த இன்ட்ராக்டிவ் லேபில். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 212 சென்டிமீட்டர் கிட்ட வரும், ஓகேவா? இப்போ நம்ம கலீலியோ வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக ஃப்ளோவில் இருக்குது, மோஷனில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் என்ன ஃபோர்ஸாக வேணா இருக்கலாம், ஒரு ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம், ஆர் என்ன ஃபோர்ஸாக இருக்கலாம், நார்மல் ஃபோர்ஸாக இருக்கலாம், என்ன ஃபோர்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது மூவிங்லேயே தான் இருக்கும். அரிஸ்டோட்டல் சொன்னார், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா ஆக்ட் ஆகும், இல்லைன்னா அது ஆக்ட் ஆகாது. கலீலியோ சொல்கிறாரு, ஒரு பொருள் ஸ்டார்டிங்கில் இருந்தால் அது நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்ட் ஆகும், ஆர் எல்ஸ். நீங்கள் ஃப்ரிக்ஷனை பற்றி சொல்லவே இல்லை அரிஸ்டோட்டல். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன், நான் ஒரு பாலை வச்சு உருட்டி விடுறேன், ஸோ அதனால் நான் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறேன், ஓகேவா? ப்ரூவ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில் ஒரு பொருள் போகுது அப்படின்னா, அப்போ எப்படி இருக்கும்? அது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போச்சு அப்படின்னா அது மூவிங்லேயே தான் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக மாறும். ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்தால் அது மூவிங்லேயே தான் இருக்கும், மோஷன்லேயே தான் இருக்கும், கரெக்ட் தானே? மோஷன்லேயே இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனாக இருக்கலான்ட்டு என்ன ஃபோர்ஸ் வேணா இருக்கலாம், நார்மல் ஃபோர்ஸ் அது கொடுத்தா அங்கே நிற்கும். ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் இது வந்து கொஞ்சம் ஹார்டு சர்ஃபேஸாக நிற்கு. நம்ம ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கரடு முரடான இருக்கிற பாதையில் போனால் என்ன ஆகும்? கொஞ்சம் பொறுமையாக போகும். நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் கலீலியோ சொல்கிறார். அதை வச்சு நியூட்டன் ஒரு கன்க்ளூஷன் வராரு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாம். எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூ டு பி இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் தெர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன். அவ்வளோதான், ஓகேவா? பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து இன்னொரு இன்ட்ராக்டிவ் செஷன் பார்ப்போம். நியூட்டன் செகண்ட் லா வச்சு ஒரு பொருள் மூவ் பண்ணுது, ஓகேவா? நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாரு? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ அளவு தான் அது போகும். நான் 5 நியூட்டன் கொடுத்தா 5 மீட்டர் தான் போகும், 6 நியூட்டன் கொடுத்தா 6 மீட்டர் போகும். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். நான் இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், நடக்கிறேன். நான் எவ்வளோ ஃபோர்ஸ் எனக்குள்ளே நான் கொடுக்குறேனோ, என் காலுக்கு நான் கொடுக்குறேனோ அவ்வளோ தூரம் தான் என்னால் நடக்க முடியும். அது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகே, அப்ளை a constant force to a cart, what the momentum build linearly in the time slope. இங்கே வந்து ஒரு ஸ்லோப் எடுக்கிறாங்க, ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த மாஸ்ன்ற அதாவது எம், இங்கே ஒரு வண்டி இருக்குது, இந்த கார்ட்டை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றது இந்த டேப்லர் காலத்தில் பாருங்கள். ஆக்சலரேஷன் இங்கே இருக்குது, நான் கொடுக்கறதுனால எவ்வளோ தூரம் போயிருக்கு, எந்த டைரக்ஷனில் போகுது, எந்த டைமில் போகுது. ஓகே, வெலாசிட்டினா டைமென்ஷனில் பார்த்தோம், LT பவர் -1 டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம், கரெக்டாக? வெலாசிட்டி. அதுக்கப்புறம் மொமெண்டம், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, கரெக்டாக? அதுக்கப்புறம் எலாப்ஸ்டு, எந்த டைமில் அது எடுத்துக்குச்சு, எவ்வளோ டைமில் அது வந்து மூவ் ஆச்சு அப்படின்றது. இப்போது எனக்கு வந்து இங்கே 2 சேஞ்சிங் லூப் இருக்குது. இப்போ நான் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது அண்ட் மாஸ்ன்னு இருக்குது, இது ரெண்டுத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் அதிகமாக்குறேன், ஓகேவா? என்னுடைய மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக 5 கிலோவில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நான் வந்து மாஸ் மேலே கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த காட் மேலே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஓகேவா? இப்போ நான் இதுவே 5 நியூட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 5 நியூட்டன் கொடுத்துறேன், அப்போ 1 மீட்டர் பர் செகண்ட். நான் சொன்னேன் இல்லையா, நான் 1 நியூட்டன் கொடுத்தா 1 மீட்டர் போகும், 2 நியூட்டன் கொடுத்தா 2 மீட்டர் போகும். அந்த மாதிரி 5 நியூட்டன் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது? 5 கிலோக்கு 1 மீட்டர் போகுது. நம்ம வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாமா? வெலாசிட்டி அது எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க, இதில் இப்போ ஷோ பாருங்க. வெலாசிட்டி 5.01 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஃபார்முலா. V equal to final velocity equal to initial velocity plus acceleration into time, கரெக்டு தானே? ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுக்கிறோம், ஓகேவா? V equal to U plus AT, ஓகேவா? இப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0, இனிஷியலாக அது 0ல் தான் இருக்குது, அதோடைய வெலாசிட்டி இனிஷியலாக இங்கே தானே இருக்குது, அப்போ 0 தானே. ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆக்சலரேஷன் இங்கே என்னன்னு தெரியும், 1, ஓகேவா? ஆக்சலரேஷன் 1ன்னு தெரியும். அண்ட் டைம் எத்தனை? 5 செகண்ட். டைம் 5 செகண்ட், ஆக்சலரேஷன் 1. அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? வெலாசிட்டி 5ஆக இருக்கணும்.
மொமெண்டத்தோட ஃபார்முலா என்ன? P ஈக்குவல் டு mv, where v is rate of change of velocity. கரெக்ட் தானே? மொமெண்டத்தை பொறுத்த அளவில் அதான ஃபார்முலா. ஸோ அப்போ மாஸ் இன்டூ வெலாசிட்டி, 5 இன்டூ வெலாசிட்டி என்ன? மாஸ் என்ன? 5. ஓகே, இன்டூ வெலாசிட்டி 5. அப்போது அப்ராக்சிமேட்டாக பாருங்கள் 25 வந்துருச்சா? 5 5s are 25 இல்லையா? மாஸ் 5 kg, வெலாசிட்டி 5. மொமெண்டத்தோட ஃபார்முலா மாஸ் இன்டூ வெலாசிட்டி, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். கரெக்ட் தானே? இப்போ நான் மாஸ் அதிகமாக்குறேன், மாஸ் அதிகமாகிட்டேன், வெலாசிட்டி இருக்குது 7.32. ஓகே, 7.32 இன்டூ மாஸ் என்ன? 6.5 என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக 7 6 ஆர் 42 வரும். அண்ட் இங்கே 0.5 0.32 டெசிமல் இருக்குது. அப்போது ஓவராலாக கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு 47.56. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் நியூட்டன் செகண்ட் லா சொல்லுது. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த ஸ்லோப் மூலயமா நீங்கள் அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.